வெல்கம் டு கற்க சேனல். நம்ம லாஸ்ட் இதில் நம்ம வேர்ட்ஸ் பார்த்தோம், பேசிக் வேர்ட்ஸு தே தீஸ் தோஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் சொன்ன சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண முடியும்னு. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக் வேர்ட்ஸ் பார்ப்போம், 2 letter வேர்ட்ஸு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஹிந்தியில். அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சிம்பிள்ஸு. அதனால் இன்றைக்கி வந்து சிம்பிள்ஸ் இல்லாமல் வேர்ட்ஸை சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸும் நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் தமிழ் எழுத போகிறதில்ல, ஹிந்தி வேர்டு இருக்கும், இங்கிலீஷில் மீனிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்த கான்சனன்ட் லெட்டர்ஸை ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் 3 ரொம்ப முக்கியம். ஸோ இதோட சேர்த்து ரீடிங்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க ல கல். எப்போவுமே ஹிந்தி பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் லெட்டர் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்ம தமிழில் மெய் எழுத்து இக்கு, இங்கு, இச் அப்படி சொல்கிற மாதிரி ஹாஃப் சவுண்ட் தான் வரணும். இப்போ லானா இல், சானா இஸ், பானா இப், அந்த மாதிரி லாஸ்ட் லெட்டர் வந்து மெய்யெழுத்து மாதிரி தான் சவுண்ட் கொடுக்கணும், ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து க, இது லா, பட் நம்ம இல் தான் சொல்லுவோம். அப்போ க இல் கல். கல் அப்படின்னா எஸ்டர்டே, டுமாரோ. ஹிந்தியில் வந்து கல் அப்படி எஸ்டர்டே, டுமாரோ ரெண்டுக்கும் சேம் வேர்ட் தான் கல். நம்ம அந்த சுச்சுவேஷன் பொறுத்து நம்ம எப்படி அந்த சென்டென்ஸ் வருதோ அதை வச்சு நம்ம பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் நம்ம எஸ்டர்டேன்னு எடுத்துக்கணும், ஃப்யூச்சர் டென்ஸ் இருந்தால் அது நம்ம வந்து டுமாரோன்னு எடுத்துக்கணும். நான் இங்கிலீஷில் தமிழ்லையும் ப்ரொனன்சியேஷன் எழுதலை இந்த வாட்டி. ஸோ நீங்கள் ப்ரொனன்சியேஷன் லிசன் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் படித்த கான்சன்ட்ரேட்டை ரிவைஸ் பண்ணிவிட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. க ல ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கல். செகண்ட் ஆ ப, அப், அப்னா நவ். தேர்ட் ஒன் ஆ ஜ, ஆஜ், ஆஜ்னா டுடே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆ ப, ஆனால் பன்னு சொல்லி இப்பு தான் சவுண்ட் வரும். ஆ ப அப், இப். ஆ ஜ, ஆஜ், ஆனால் லாஸ்ட் லெட்டர் வந்து இஜ் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரும். ஸோ ஆஜ். க ப, கப், கப்னா வென். ஃபிஃப்த்து க ர, கர், கர்னா ஹவுஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கல், அப், ஆஜ், கப், கர். நீங்கள் ரீட் பண்ணும்போது லெட்டர் பை லெட்டர் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல் அப்படின்னா க ல கல். அப்போ உங்களுக்கு அந்த லெட்டர் வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். சிக்ஸ்த்து ஒன் ச ப, சப், சப்னா ஆல். செவன்த்து ச ல, சல், சல்னா வாக். எயித் ஒன் க மா, கம், கம்னா லெஸ். ப ர, பர், பர்னா ஆன். ப த்ர, பத்ர், பத்ருனா லெட்டர். 11th ப இட், பட், பட்னா read. 12th ட
र डर डरना फियर. 13th कर करना डू. 14th सरना हेड. 15th फलना फ्रूट. ஸோ இந்த வேர்ட்ஸ் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீடிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஒரு லாங்குவேஜ்க்கு. ஸோ ஒன்ஸ் மோர் நான் ரீட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. கல். அப். கல் அப்படின்னா கல். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கல் மேனே மந்திர் கயா. எஸ்டர்டே ஐ வென்ட் டு டெம்பிள் அப்படின்னு கல் மே மந்திர் கயா தா. கல் தோஸ்த் ஆயா தா. எஸ்டர்டே ஃப்ரெண்ட் கேம். அந்த மாதிரி சொன்னால் நம்ம கல் யூஸ் பண்ணுவோம். இல்லை சப்போஸ் டுமாரோ அப்படின்னா கல் மே ஆவுங்க. டுமாரோ ஐ வில் கம். அந்த மாதிரி டைம் நம்ம ரெண்டுக்கும் இதே வேர்டு தான் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப் அப்படிங்கிற வேர்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அப் லிக்கியே இப்போ நீங்கள் எழுதுங்க. நவ் யூ கேன் ரைட். அப் படோ நவ் யூ ரீட். அந்த மாதிரி டைம் அப் இப்போ நம்ம என்ன செய்யணும், அப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம் நவ். நெக்ஸ்ட்டு ஆஜ் டுடே. आज मैं स्कूल जाऊँगा. आज मैं बाहर जाऊँगा. आज मैं गाँव जाऊँगा. டுடே வில் கோ டு வில்லேஜ். ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம என்ன ஆஜ் அப்படின்னா டுடே அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். கப் ஆவோகே. வென் யூ வில் கம். தும் கப் ஆவோகே. தும்னா யூ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ தும் கப் ஆவோகே வென் யூ வில் கம் அப்படின்னு சொல்லலாம். கர் இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ய மேரா கர் ஹே. घर बहुत सुंदर है. घर बहुत सुंदर. हाउस इज ब्यूटीफुल. घर बहुत सुंदर है. सुंदरना ब्यूटीफुल. ஸோ घर அப்படிங்கிறது ஹவுஸ். சப் அப்படின்னா ஆல். ஆப் சப் ஆइए நீங்கள் எல்லோரும் வாங்க. யூ ஆல் கம். ஆப் சப் ஆइए. आप सब पढ़िए. यू ऑल रीड. आप सब काम कीजिए. आप सब நீங்கள்லாம். आप सब काम कीजिए. कामना वर्क. ஸோ அப்படிங்கும்போது நம்ம சப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். சரி, இந்த 6 வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சல். கர் சலோ. சல் அப்படிங்கிற வேர்டு ஒரு வேர்பு. ஸோ நம்ம அது சலோ சலியே அந்த மாதிரி நம்ம எப்படின்னா நம்ம எப்படி இங்கிலீஷில் பிளேடு பிளேயிங் அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறோமோ, ஸோ சல் அப்படிங்கிற வேர்டு சலோ சலியே அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கர்ச்சல் அப்படின்னா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வாக் இல்லை கோ ரெண்டுமே வரலாம். நெக்ஸ்ட்டு கம் அப்படிங்கும்போது லெஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற வேர்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் கம்மியாக இருக்கோம்னா தூத் கம் ஹே. ஆர் வேறு ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா யह चीज़ बहुत कम है. இல்லைன்னா சாப்பிட்ற திங்ஸ் ஏதாவது கானா பகுத் கம் ஹே. ஃபுட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பானி கம் ஹே. வாட்டர் லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். பர்னா ஆன். இது ஆல்ரெடி இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது பொருள் மேலே இருந்துச்சு ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் புக் டேபிள் மேலே இருக்குன்னா மேஜ் பர் கிதாப் ஹே. இல்லைனா ஃப்ரூட்ஸ் டேபிள் மேலே இருக்கும். ஃப்ரூட்ஸ்க்கு ஃபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபல் மேஜ் பர் ஹே. மேஜ்னா டேபிள். ஃபல் மேஜ் பர் ஹே அப்படின்னா ஃப்ரூட் இஸ் ஆன் த டேபிள். அது நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எப்படி தான் போட்டுக்க. சப்போஸ் டிவி மேலே ஒரு டாய் இருக்குது. ஸோ கிலோனானா டாய். கிலோனா டிவி பர் ஹே. டாய் டிவி மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் மே ஹம் தும்மெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்களே கூட சென்டென்ஸை ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பத்ர லெட்டர். ஆஜ் பத்ர ஆயாத்தா. இல்லை பத்ர லிக்கோ. ரைட் ஏ லெட்டர் எழுதுங்க. பத்ர லிக்கோ அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஏஜில் இருக்கவங்களாம் நம்ம மரியாதை இல்லாமல் நார்மலாக பேசும்போது லிக்கோன்னு சொல்லிக்கலாம். ரெஸ்பெக்ட் கொடுக்க இருந்தால் லிக்கியே படியே அப்படின்னு ஏ சவுண்ட் கொடுக்கணும். அப்போ பத்ர லிக்கியே அப்படின்னா லெட்டர் எழுதுங்க. பத்ர லிக்கோ அப்படின்னா லெட்டர் எழுது அப்படின்னு அர்த்தம். பட் ரீட். கிதாப் பட் மீன்ஸ் ரீட் த புக். ஆர் வேகமாக படிக்கணும் அப்படின்னா ஜல்தி பட் சீக்கிரம் படி. இந்த பட் அப்படிங்கிற வேர்டு வேர்ப் வேர்டு தான்.
அப்போ நீங்கள் எழுதும்போது படோ படியே அதை வந்து நான் பின்னாடி சொல்லித்தரேன் நான். படோ படி அப்படி எப்படினாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஜல்தி படோ, சீக்கிரம் படி, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டர். டர்னா ஃபியர். முஜே டர் ஹே, எனக்கு பயமாக இருக்குது, அது டர். கர் அப்படின்னா காம், காம் கர், டூ த ஒர்க். காம்னா ஒர்க், ஸோ டூ த ஒர்க் அப்படின்னு அதை ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். சர் அப்படின்னா ஹெட். சர் மே தர்த் ஹே, தர்துனா பெயின். ஸோ சர் மே தர்த் ஹே அப்படின்னா ஹெட் பெயினாக இருக்குது, ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு. ஃபல் அப்படின்னா ஃப்ரூட், அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. फ्रिज में फ्रूट फल है, फ्रिज में फल है. फल बहुत मीठा है, मीठाना स्वीट. ஸோ ஃபல் பஹுத் மீட்டா ஹே, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேர்ட்ஸு ஆல்ரெடி நீங்கள் படித்த மே தும் ஹம் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணதுக்கப்புறம் நானே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸும் விடாமல் படிச்சுட்டே இருங்க. கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.